Hi everyone, welcome to Graces. So 30k Instagram la reach பண்ணதுக்கான special offer video தான். அதுவும் new collectionsல இருக்கு. Don't miss this YouTube channel video. Thank you so much everyone. So என்னன்னா நம்ம வந்து Instagramல 30,000 followers வந்து reach பண்ணிட்டோம். நேத்தே reach பண்ணிட்டோம். பட் வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டா ரிலீஸ் பண்றேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது சண்டே இல்லை மண்டே ரீச் பண்ணிடுவோம்னு நினச்சேன். பட் வந்து சாட்டர்டே மார்னிங்கே நம்ம வந்துட்டு 30k ரீச் பண்ணிட்டோம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ கிளாட் and that you all of part of my family. Okay, so அதுக்காக நான் வந்து உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ்ல, ஸோ ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் ஆஃபர் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஓகேவா? ஸோ எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த சாரி என்னன்னா ஒரு அழகான ஒரு கோல்டு கலர் அண்ட் ஒரு லைட்டான ஒரு பேஸ்டல் கலர்லயும் இருக்கு. உங்களுக்கு நான் இங்க இருந்து இப்படி பார்க்கும்போது கோல்டு கலர்ல தெரியும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா லைட் ஒரு பேஸ்டல் கிரீன் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படி ஒரு டுயல் டோன் கலர் சாரி பேக்ரவுண்ட் ஃபுல்லா அண்ட் இதுல ஃபுல்லா மெரூன் கலர்ல ஒரு அழகான புட்டா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி ஓவன். ஓகே, அண்ட் பார்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்கு மெரூன். ஸோ கோல்டு வித் மெரூன் காம்பினேஷன் மாதிரி ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. கலர் பாருங்க, கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கும். சூப்பர் சூப்பர் அட்டகாசமா இருக்கும். மிஸ் பண்ணாம சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்றேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர் அந்த காம்பினேஷன், இந்த ஷைனிங் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல் கோர்வை பார்டர். ஓகேவா? ஸோ இது வந்து பெர்ஃபெக்டான கோர்வை பார்டர். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன், ரொம்ப அழகான டிசைன், சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருக்கு. உருவங்கள் எதுவுமே கிடையாது, ஃபுல்லா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் டிசைன். ஒரு கோல்டு கலர்ல ஒரு மெரூன் கலர். இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டீங்க. ஸோ அந்த கலர் காம்பினேஷன் தான் வந்திருக்கு. அண்ட் மெரூன் கலர்ல உங்களுக்கு நல்லா சூப்பரான உங்களுக்கு டிசைன் எல்லாமே நல்லா கிளியரா கேப்சர் ஆகும் வீடியோல. சூப்பரா உங்களுக்கு மெரூன்ங்கிறத விட ஒரு நல்ல ஒரு ஒயின் ஷேட்ல இருக்கு. இந்த த்ரெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஷைனிங்கா ஒரு ஒயின் ஷேட்ல இருக்கு. குங்கும கலர் அந்த கலர் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கான கலர் தான் இது. ஸோ மெரூனை விட சூப்பரா இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு குங்கும கலர் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. பல்லு இதான் ஃபுல் சாரி, நல்லா கோல்டு கலர்லாம் நல்லா ஷைனிங்கா இருக்கும். டிசைன் உங்களுக்கு ஃபுல் கிளியரா கேப்சர் ஆயிருக்கும். ஸோ மறக்காம இந்த சாரி வந்து நீங்க வந்து இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாரியோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 2295. ஓகேவா? ஆக்சுவல் பிரைஸ் 2295. அதுலயே நம்ம வந்து 10 to 15% நம்ம ஆஃபர் போட்டு 1980. ஓகேவா? 15% இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1980. அதுலயே இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு நான் வந்து ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்றேன், டைட்டில் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ 1980 இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு அதுக்கும் மேல உங்களுக்கு அதிரடி ஆஃபர் இருக்கு. ஓகேவா? ஸோ மறக்காம சீக்கிரமா இந்த சாரீஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. சேம் டே புக் பண்றவங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பரான கலர் காம்பினேஷன். இதுல இன்னொரு கலர். ஸோ நான் ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்பவுமே நான் வந்து அதுக்கு லைட் மேட்சிங்கா உங்களுக்கு கலர் இருந்தாலே உங்களுக்கு பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி காட்டுவேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து இதுல எது எக்ஸாக்டா நமக்கு வேணும், எது நமக்கு சூட் ஆகும் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம பக்கத்துலயே வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கிரீன் ஷேட் வேற. உள்ள ஃபுல்லா உங்களுக்கு பாட்டில் கிரீன்ல இந்த புட்டா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா உங்களுக்கு மெரூன் கலர் புட்டா கொடுத்துருக்காங்களா. இது கொஞ்சம் கிரீன் ஷேட், அது வந்து கொஞ்சம் கோல்டு ஷேடு. இது கொஞ்சம் லைட்டா கிரீன் ஷேடு, ஷைனிங்கான கிரீன் ஷேடு. இதுல வந்து உங்களுக்கு பாட்டில் கிரீன்ல இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நியூ ஸ்டாக். ஸோ நியூ ஸ்டாக்லயும் உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பழைய ஸ்டாக், ஓல்டு ஸ்டாக், விற்காத ஸ்டாக்ஸ்ல நான் ஆஃபர் போடல. ஏன்னா 30k ரீச் ஆனது வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு. ஓகே, சீக்கிரமா 50k ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் என்னை பிளஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 50k சீக்கிரமா நம்ம வந்து ரீச் ஆகணும். அது வந்து நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ இந்த டைம்குள்ள நம்ம வந்து ரீச் ஆகணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து சீக்கிரமா அதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு நல்ல ஒரு லைட் கிரீன் கலர்லயும் உங்களுக்கு ஷைனிங்கான மெட்டாலிக் கிரீன் மாதிரி லைட் கிரீன் கலர். இதுல ஃபுல்லா உங்களுக்கு பாட்டில் கிரீன்ல இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு பூங்கொத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து இதுக்கு செம்ம சூப்பர் டார்க் பர்பிள் கலர். ஓகே, பார்டர் இதுக்கு வந்து டார்க் பர்பிள் கலர். அது மெரூன் கலர் பார்த்தோம்ல, இது வந்து நல்ல ஒரு டார்க்கான நாகப்பழ கலர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கலர் டார்க் பர்பிள் கலர். ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேம் லென்த் தான் பார்டர். ஸோ இதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்க, இதுவும் நல்ல ஒரு கோல்டன் ஷைன்ல இருக்கும். லைட்டா கிரீன் ஷேட் மிக்ஸ் ஆயிருக்கும். மற்றபடி சாரி வந்து நல்ல ஒரு கோல்டன் ஷைன், நல்ல ஷைனிங், ரொம்ப சாஃப்ட் ஃபிளெக்சிபிள், சூப்பர் கலர் காம்பினேஷன். உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர்ல பல்லு. ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு கல்யாணத்துக்குலாம் கல்யாண பொண்ணுங்க ஒரு இந்த மாதிரி கலர்ல தான் கட்டுவாங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு டார்க் பர்பிள். அண்ட் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ். ஓகே, ஸோ பிளவுஸ் வந்து இது எம்போஸ் போட்டு வந்துடும். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பியோர் சில்க்ல உள்ள டிசைன் மாதிரி அவ்வளோ ப்ரீமியம், ரொம்ப சாஃப்ட், ஃபிளெக்சிபிள், எலிகென்ட்டா இருக்குது. இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒன்லி டில் டியூஸ்டே வரைக்கும் தான். ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒன்லி டில் டியூஸ்டே வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ். நான் மேலே 30k ஆஃபர் ப்ரைஸ்னே போட்டிருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது
30K ஆஃபர் ப்ரைஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ 3 டேஸ்க்கு மட்டும்தான். சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ சேம் டே புக் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. அது நான் உங்களுக்கு டைட்டிலில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதுவும் சேம் டே புக் பண்ணி அந்த ஆஃபர்ஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அக்கா நான் நேற்று வீடியோ பார்க்கல, வெளியே போயிட்டேன் அப்படின்லாம் கதை சொல்லாதீங்க, சரியா? ஏன்னா சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் வந்து ரொம்ப நாளாக ப்ரீ புக்கிங்லேயே இருந்தது. நான் வீடியோலையும் எடுத்துட்டு வரல ரொம்ப, ஏன்னா அது ப்ரீ புக்கிங்லேயே இருந்து வீடியோவில் எடுத்துட்டு வந்தால் திரும்ப இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரும், நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஹைபிஸ்கஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு 5 to 7 days தான் நான் ப்ரீ புக்கிங் டைம் கொடுத்தேன். பட் எனக்கு ஆக்சுவலி 10 to 15 days ஆயிடுச்சு. சில கஸ்டமர்ஸ்லாம் 7 days டைம் கொடுத்துருப்பேன். 10th day அவங்களுக்கு போகிற மாதிரி கையில் கிடச்சிக்கிற மாதிரி இருந்திருக்கணும். பட் 10 days கழிச்சு தான் நானே டிஸ்பேச் பண்ணேன். சில கஸ்டமர்ஸ்க்கு அதுலேயும் 15 days ஆயிடுச்சு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் திட்டுலாம் வாங்கிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு வந்து பொங்கல் முடிஞ்சு வீவர்ஸ்லாம் கொஞ்சம் லீவ் போயிட்டு அப்புறம் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசன் தான். நல்ல ஒரு க்ரீன் கலர் அண்ட் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே நல்லா போல்ட் க்ரீனில் ஹைலைட் பண்ணிக்காங்க. பார்டர் வந்து ஒரு திக்கு ராயல் ப்ளூ, திக்கான ராயல் ப்ளூ. ஓகே, ஒரு திக்கான ஷைனிங்கான ராயல் ப்ளூ, நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 30K ரீச் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ப்ரைஸு. அதுவும் ஒன்லி டில் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் இந்த ப்ரைஸு. ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மட்டும்தான். நீங்கள் புதன்கிழமை புக் பண்ணீங்கன்னா 2295 தான். ஓகேவா? இந்த ப்ரைஸில் வந்து புதன்கிழமை நான் கொடுக்க மாட்டேன், 2295 தான் இருக்கும். இது வந்து ப்ளவுஸ். ஓகே, அண்ட் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 1980. அதுலேயும் சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு நான் டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸ். கிளியராக நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இருந்தாலுமே நிறைய கஸ்டமர் 2 days கழிச்சு எனக்கு வந்து நீங்கள் டைட்டில் போட்டிருக்க ப்ரைஸ் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 days கழிச்சு ஒரு கஸ்டமர் 1 month கழிச்சு வேற கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் காமெடியாகவே இருந்துச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டேவே கொடுக்க மாட்டேன், நீங்கள் 1 month கழிச்சு வேற நீங்கள் வந்து கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கலர்லாம் ரொம்ப நாள் ப்ரீ புக்கிங், ஏன்னா இந்த கலர் கிடைக்கவே இல்லை. இதுலேயுமே வாடாமல்லி கலர் இன்னும் ப்ரீ புக்கிங்கில் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் எட்டு வரல, அது ஆஃபரில் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். திரும்ப டியூஸ்டே வரைக்கும் ஆஃபர் போட்டு வாடாமல்லியில் வரவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு வாடாமல்லி கலர் பூ வரும், பார்டருமே உங்களுக்கு வயலட் கலரில் வரும். இந்த வீடியோ பார்க்காதவங்க அநேகமாக ஜனவரி 1ஆம் தேதி வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டேட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அதில் இருக்கும். அது இப்போ நான் வாடாமல்லி கலர் வந்து இப்போ ஆர்டர் எடுக்கலை. ஏன்னா வந்து நம்ம ஒரு கலர் ஒரு கலர் நம்ம முடிச்சு ப்ரீ புக்கிங் எடுத்து முடிச்சு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு தான் அடுத்த கலர் நம்ம வந்து ஓட்ட முடியும். அதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுது. நான் இப்போ இந்த கலர் ப்ரீ புக்கிங் எடுத்தேன்னா 15 நாள் ஆகும். அதுக்குள்ளே இதுலேயே நிறைய புக்கிங் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே திரும்ப இன்னும் நிறைய புக்கிங் வந்துச்சுன்னா எனக்கு 15 நாள் ஆனது 20 நாள் 25 நாள் ஆகிடும். அப்போ அதுக்கு அடுத்த கலர் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடும். ஸோ அப்போ கஸ்டமர் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ 10 to 15 days சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து இப்போ 25 days ஆயிடுச்சு 20 days ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் எதில் எனக்கு ப்ரீ புக்கிங் எடுக்க முடியுமோ அது மட்டும் நான் ப்ரீ புக்கிங் எடுத்துப்பேன். மற்றது உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பர் பியூட்டிஃபுல் கலர். இந்த கலர் செம்ம டிமாண்ட். இந்த கலர் எந்த டிசைனில் போட்டாலும் சூப்பர் டிமாண்ட். இன்னைக்கு மட்டும் புக் பண்ணுறவங்களுக்கு டைட்டில் உள்ள இது. ஓகேவா? இந்த சாரீ ஆல்ரெடி புக் பண்ணவங்க எனக்கு திட்டிட்டு இருப்பாங்க, ஐயோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஆஃபரில் புக் பண்ணிருக்கலாமேன்ட்டு. ஏன்னா வந்து இந்த சாரீ புக் பண்ணிவிட்டு 20 நாள் வெயிட் பண்ணி வாங்கணும்னு இருக்காங்க. ஓகேவா? 2295 ப்ரைஸில். ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஆஃபர் வந்து ஒன்லி 3 டேஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. யூட்டிலைஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் அதில் யூட்டிலைஸ் பண்ணாமல் நான் வந்து 3 sarees புக் பண்ணுறேன் 4 sarees புக் பண்ணுறேன் எனக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுங்கன்னு கேட்காதீங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்லி நம்மளோட 30K செலிப்ரேஷனுக்கு மட்டும்தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் செம்ம பியூட்டிஃபுல் சாரீ. ரொம்ப அழகான சூப்பர் கிராண்டான ஒரு வெட்டிங் சாரீ. சூப்பர் பியூட்டிஃபுல், நல்ல ஒரு மரப்பட்டை கலர். ஓகேவா? மரப்பட்டை கலர். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு இது காப்பர் சரியா, இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் சரியா இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேற சரி, த்ரெட் கிடையாது, வேற சரி. அண்ட் இது வந்து உங்களுக்கு பாட்டில் கிரீன்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ரெட் கலர் சரி. ஸோ எல்லாமே உங்களுக்கு சரியில இருக்குது. ரொம்ப அழகா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே செம்ம பர்ஃபெக்ட் வீவிங். பேக் சைட் பாருங்களேன், பேக் சைட் ஃப்ரண்ட்ல பார்க்கறத விட இந்த பேக் சைட் வீவிங் எவ்வளோ சூப்பர் பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா? ஸோ பாட்டில் கிரீன்ல உங்களுக்கு பல்லு, ஸோ பார்டர். ஓகே, பார்டர் பல்லு எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுலயுமே உருவங்கள் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல், செம்ம பியூட்டிஃபுல். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். அது நான் திரும்ப சொல்லிக்கிறேன், பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு 2295 தான். சூப்பர் சாரீ, ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லான டிசைன். இதுல வந்து இன்னொரு கலர் இருக்கு.
ஓகே, இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் வித் ப்ளூ கலர். இந்த கலர் காம்பினேஷனுக்கு நிறைய டிமாண்டு. இடையில இது வந்து நான் வந்து ஆர்டர் ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப அகைன் இப்போ இந்த கலர் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து இடையில ஆர்டர் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. திரும்ப நாங்கள் இதே டிசைன் இதே கலர் கொண்டு வரதுக்கு 1 மாதம் ஆக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா என்ன இந்த டிசைன் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப நேரம் ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஒரு 4-5 தடவை ரீஸ்டார்ட் பண்ணுவேன். 5 times 6 times மேலே போச்சு அப்படின்னா நான் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிசைன் கொண்டு வரும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்புறம் அதில் நிறைய என்கொயரி கேட்பாங்க. செகண்ட் டைமும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். தேர்ட் டைம் வந்து நான் இப்போ ஒரு 10 கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்லி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 கலர் எடுத்திருக்கேன் இல்லை 10 சாரீஸ் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு 5 மட்டும் தான் சேல்ஸ் ஆகும். மீதி ஒரு 5 அமைதியாக உட்காந்துக்கும். திரும்ப 4th டைம் வந்து நல்லா மூவ் ஆன கலர் நான் திரும்ப எடுப்பேன் இல்லையா? ஸோ அதை எடுத்து வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 4th டைம் எடுக்கும்போது 10ல் வந்து எனக்கு 3 தான் மூவ் ஆகும். இது 7 என்கிட்ட உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக அதே டிசைன் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப தேங்கிடும். ஓகேவா? ஸோ அதனால வந்து 5 to 6 டைம்ஸ்க்கு மேலே நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஓகே, லாஸ்ட்டில் அந்த டிசைன் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளியரன்ஸ் போட்டு முடிச்சிடுவேன். ஸோ இது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பீகாக் ப்ளூ, பீகாக் க்ரீன். ஓகே, பீகாக் க்ரீனில் அழகான வாடாமல்லி கலர். இந்த சாரியெல்லாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எங்கேயும் வாங்க முடியாது. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான, நான் வந்து பழைய ஸ்டாக்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா நியூ ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு நான் 30K ரீச் பண்ணனால அந்த ஒரு ஹாப்பினஸோட அந்த செலிப்ரேஷனோட அந்த ஹாப்பினஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் அந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, வாடாமல்லி, ராயல் வைலட் அண்ட் அழகான ஒரு பீகாக் ஷைனிங்காக இருக்கும். பீகாக் க்ரீன். ஓகே, ஸோ ஷைனிங்காக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸோட வந்துடுது. நல்ல ஒரு ராயல் ப்ளூ அண்ட் ராயல் வைலட்டில் மிக்ஸ் பண்ண ஒரு டபுள் டோன் பல்லு தான். ஸோ பல்லுவே உங்களுக்கு டபுள் டோனில் இருக்கும். பல்லு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே ஒரு அழகான ஃப்ளாரல் பொக்கே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கொடுத்து அப்புறம் ஃப்ளாரல் பொக்கே மாதிரி என் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ், ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி வச்ச ப்ரொக்கேட் ப்ளவுஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ். சாரீ கலர் பாருங்கள், அடி தூள் கலர் காம்பினேஷன். சாரீ கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்களுக்கு ஃபுல் சாரியுமே நல்லா இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா. இதுதான் பேக் சைடு வீவிங். ஃபுல் சாரியுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப எலிகென்ட்டாக இருக்கும். கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொக்கேட் ப்ளவுஸோட வந்து இந்த சாரீ, இந்த சாரியில் இந்த ப்ரைஸில் கொடுத்தேன்னா உண்மையாகவே கட்டுப்படி ஆகாது. பட் உங்களுக்காக அன்டில் டியூஸ்டே வரைக்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இந்த சாரீஸ்க்கு இருக்குது. ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் 30Kயோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் சேம் டே புக் பண்ணிங்கன்னா அதோட ஆஃபர் ப்ரைஸ் டைட்டிலில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபர் புக் பண்ணி. ஓகே, அண்ட் நிக்கி கல்ராணி இன்ஸ்பயர்ட் சாரியில் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான நியூ ஷேட், நல்ல ஒரு பேரட் கிரீன் வித் ஒயின் கலர். இதுக்கு முன்னாடி பார்த்தது நீங்கள் வந்து வயலட் கலரில் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஒரு குங்கும கலரில் கூட பார்த்தீங்க. இப்போ வந்து ஒயின் கலரில் பார்டர் போட்டிருக்கோம். ஓகே, நிக்கி கல்ராணி இன்ஸ்பயர்ட் சாரியில். இதுக்கப்புறம் நிக்கி கல்ராணி இன்ஸ்பயர்டு சாரியில் இந்த டிசைன்லாம் சுருக்கிட்டோம். ஸோ இந்த டிசைன்லாம் வந்து குட்டி குட்டியாக ஆக்கிட்டு அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிசைனில் குட்டி குட்டி ஆகிட்டு பார்டர் வந்து மாற்றிட்டோம். ஸோ பார்டர் வந்து ஒரு அழகான ஒரு லீஃப் மாதிரி, ஒரு அழகான ஒரு ஃப்ளாரல் லீஃப் மாதிரி போட்டு பார்டரும் மாற்றிட்டோம். சாரியோட இதுவுமே அந்த டிசைன் ஃபுல்லாகவே குட்டி குட்டி, இது வந்து குட்டியான மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குட்டியாக நாங்கள் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஒரு எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாதம் இருக்கும், 8-9 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 10 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 6 மாதத்துக்கு மேலே ஒரு டிசைனை நான் வந்து வைக்க மாட்டேன், வேறு டிசைன் மாற்றிக்கணும்னு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன், ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த சாரீலாம் இந்த ப்ரைஸில், ஐயோ எனக்கே போடுறதுக்கு மனசுலேயே நான் உங்கள்கிட்ட வாய் விட்டு வேறு உளறிட்டேன். 1 டே ஆஃபர் ப்ரைஸு 30K ஆஃபர் ப்ரைஸே பயங்கரமான ஆஃபர் தான். அதுலேயும் 1 டே ஆஃபர் ப்ரைஸ் வேறு வாய் விட்டு வளரிட்டேன். இன்னமும் மாற்றவும் முடியாது. ஓகேவா? ஸோ பட் ஓகே, நான் வந்து இந்த 30K செலிப்ரேஷனை வந்து சூப்பராக கொண்டாடுறேன். ஸோ நீங்கள் வாங்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூடியூப்லேயும் கொஞ்சம் ஏற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஆஃபர்ஸ்க்கு கொஞ்சமாவது எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். ஓகே, இத்தனை பேர் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் எனக்கு வந்து யூடியூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது தெரியாத ஒன்று ஒரு போய் நோண்டிட்டு இருக்க வேணாம். ஸோ நாலேஜ் இல்லைன்னா விட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நமக்கு வந்து நல்ல ஒரு ரீச் இருக்குது. யூடியூப்பில் வந்து நான் என்னோட வீடியோஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 500லேருந்து 1000 வியூஸ் தான் போயிருக்கும் ஒவ்வொரு வீடியோவுமே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருன்னா சப்போர்ட் பண்ணி
கொஞ்சம் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு மாவ் பிங்க் கலர். நல்லா ஒரு மாவ் பிங்க் வித் இது வந்து ஒரு ப்ளூலேயுமே இது ராயல் ப்ளூ கிடையாது, இது கொஞ்சம் வேற மாதிரி ப்ளூ, ஆனந்தா ப்ளூ மாதிரி நினைக்கிறேன். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் ப்ளூ தெரியல, பட் ராயல் ப்ளூவோட கொஞ்சம் லைட்டாக ஒரு டிண்ட் லைட்டர் ஷேடு. ஓகேவா, ஸோ மாவ் பிங்க் வித் ப்ளூ கலர். பல்லு நல்ல ஒரு ராயல் ப்ளூவும் இருக்குது, பல்லு ஃபுல்லாக இதெல்லாம் உங்களுக்கு ராயல் ப்ளூ. அண்ட் இது வந்து அதோட கொஞ்சம் இது வந்து இந்த பெப்சி ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, பெப்சி பாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூ ஷைனிங்கான ப்ளூ இருக்கும், அந்த ப்ளூ. ஓகேவா, அந்த ப்ளூவும் ராயல் ப்ளூவும் ஏதோ மிக்ஸ் பண்ண ஒரு டிஎல் டூ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இந்த சாரியெல்லாம் நான் வந்து ஒன் டே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கே கஷ்டமாயிரும். பட் இட்ஸ் ஓகே, ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் சேம் டே மட்டும்தான். நெக்ஸ்ட் டே புக் பண்ணுறவங்களுக்கு 1980 போட்டிருக்கேன். அது வந்து டில் டியூஸ்டே வரைக்கும் மட்டும்தான். நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகேவா, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மட்டும்தான் இந்த ப்ரைஸ். ஓகே, ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன்லேயே ஆஃபர் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா, ஸோ இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, சூப்பராக நல்ல ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், என் பையன் வந்து லைட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். சேஞ்ச் இட். ஸோ சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி, நல்லா ஒரு ஷைனிங்கான ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ண சூப்பரான ஒரு சாரி தான். கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க என் பையன். சூப்பரான ஒரு கிரீன் கலர். அண்ட் இதுக்கு வந்து நல்லா செரி பிங்க் செரி ரெட் உள்ள ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர். ஓகேவா, பார்டர் உள்ள ஃபுல்லாக ஃப்ளாரல் கொடி பேட்டர்ன் தான், உருவம் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ளாரல் கொடி பேட்டர்ன். நீங்கள் சாரீ பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு ஸ்னேகா கிரீன், மெஹந்தி கிரீன் அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது. அதில் அங்கங்கே உங்களுக்கு செரி ரெட் கலரில், செரி பிங்க் கலர், செரி ரெட் இல்லை செரி பிங்க் கலரில் இந்த டாட்ஸ் வச்சோன்னே இந்த கிரீன் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணி ஒரு டபுள் டோன் கலரில் இருக்குது. ஓகேவா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே எலிகென்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கிராண்டான பல்லு அண்ட் அதை விட கிராண்டான ப்ளவுஸ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த பல்லுலாம் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பியூர் சில்கில் தான் இந்த மாதிரி பல்லுலாம் வரும். ஸோ பல்லுவோட பார்டர். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ சாரீ வந்து ப்ளீட் வச்சு இந்த மாதிரி இவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து ப்ளீட் வச்சு பின்னாடி தொங்க விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அந்த ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் அப்படியே அழகாக அவ்வளோ அழகாக அதில் வந்து அப்படியே ஃபாலோ இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் பின்னாடி தொங்க விட்டுருப்பீங்கல்ல, ஸோ இதில் ப்ளீட்ஸ் தான் உங்களுக்கு பல்லு. ஓகே, ஸோ பல்லுலாம் நீங்கள் இதில் வந்து இப்போ ப்ளீட்ஸ் வச்சு இப்படி மடக்கி பின்னாடி தொங்கிட்டுருப்பீங்களா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மேங்கோ டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் யூனிக்கான டிசைன், யூனிக்கான பேட்டர்ன் வித் உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸோட வந்துடுது. ஓகே, ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சரி வச்சது. ஸோ பேக் சைட் வீவிங் பாருங்கள், ப்ளவுஸ் ஃபுல்லாக சரி வச்சது, சரி இருந்தது வச்சது. அண்ட் பார்டர் பாருங்கள். ஸோ பார்டர் வந்து இதில் வந்து பிளெயினாக இருக்கா, இதில் உங்களுக்கு பிளெயினாக இருக்கா, அந்த பிளெயின் கொண்டு வரதுக்கு பின்னாடி ஃபுல்லாக அந்த சரி இருக்குது. ஸோ இந்த டிசைன்லாம் இவ்வளோ அழகாக வீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்பவே நல்ல ஒரு இன்ட்ரிகேட்டடான ப்ரீமியம் குவாலிட்டி. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3000. ஓகேவா, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டு 2799 போட்டேன். இப்போ அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் போட்டு 2499 தான் இருக்குது, நம்ம 30K செலிப்ரேஷன் ஹாப்பினஸை கொண்டாடுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த கலர் பாருங்கள், இதுதான் சாரியோட கலர், இது உள் சூத்து மட்டும் தான். ஓகே, அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான க்ரீன், சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், டபுள் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டருமே ரொம்ப அழகான ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரி யூனிக் பார்டர்ஸ், யூனிக் இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு எப்பமா தான் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கிடைக்கும். ஸோ நான் பேப்பர் எடுக்கலை, ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால பேப்பர் எடுக்கலை. எடுத்தால் வந்து சாரீ வந்து சுருண்டக்கூடாது. ஓகே, ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள், லைட் வெயிட், கெட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். 2499 ப்ரைஸ் பாயிண்டில் இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, 2499. இதுக்கு ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் போடணுமே, அதை நினச்சா எனக்கு திக்கு நம்ம ஏற்கனவே சாரீ ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி மார்ஜின்லாம் வச்சுட்டு இருக்கோம். இல்லை ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ்ன்னு வேறு இப்போ ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்துட்டு எனக்கு திணற தான் செய்கிறேன். கொஞ்சம் இந்த ஆஃபரும் போட்டுட்டு ஒன் டே ஆஃபரும் போட்டால் அப்படியே திணறுது எனக்கு. கேளுங்க, என்கிட்ட வந்து ஒன் டே ஆஃபர் கேளுங்க. சேம் டே புக் பண்ணுறவங்க மட்டும் ஒன் டே ஆஃபர் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க, புக் பண்ணால் மட்டும் தான் அந்த ப்ரைஸ் தருவேன். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர், டார்க் பீகா க்ரீன் கலர், நார்மல் க்ரீன் கிடையாது, டார்க்கான பீகா க்ரீன். அதுக்கு மேலே உங்களுக்கு இது என்ன கலர், ஒயின் கலர். அந்த ஒயின் கலரில் ஃபுல்லாக உங்களுக்கு டாட்ஸ், புட்டாஸ், டார்க் பீகா க்ரீன் அண்ட் ஒயின் கலரில் புட்டாஸ். பார்டர் வந்து உங்களுக்கு ஒயின் கலர். இந்த கலர் காம்பினேஷன் இப்போ நல்லா யூனிக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ளெக்சிபிள், எலிகென்ட். இதில் பேப்பர் எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஆமாம் இதில் பேப்பர் எடுத்தேன், ஆனால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக எலிகென்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி கிடையாது, ரொம்ப ப்ரீமியம். இந்த பாருங்க. ஓகே, நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த கலர்லாம் பாருங்களேன், நீங்கள் இதில் ப்ளீட் தொங்க விட்டுருப்பீங்களா பின்னாடி,
ஸோ நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து பின் குத்தி பின்னாடி தொங்க விடும்போது இந்த மேங்கோ டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா இதுலேயுமே ஒரு மாதிரியான ஒரு நார்மல் கான்டெம்பரரி டிசைன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிசைன் இருக்கும் பல்லுல. ஓகேவா? இந்த மாதிரி சில சைஸில் மட்டும் தான் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. டியூஸ்டே வரைக்கும் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2799 தான். ஸோ அது கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன், டபுள் டோனில். ஓகே, ஸோ நான் இன்ஸ்டாகிராம் 30K ரீச் பண்ணால் அந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் நிறையா, அதாவது யூடியூப்பில் ரீச் பண்ணுறது, யூடியூப்பில் 10K ரீச் பண்ணுவீங்க, 7K ரீச் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும் போதே அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணாமலே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி புக்கிங்லாம் போடுறாங்க. பட் ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இது புக் பண்ணியிருக்காங்க என்கிட்ட சிலர். பட் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, சூப்பரான சாரி, ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். இதுலேயும் இன்னும் ஒரே ஒரு கலர் இருக்குது. 2499 போட்டிருக்கேன். ஓகேவா? அதுவும் டியூஸ்டே வரைக்கும் தான். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ ஷேட். ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்டான ப்ளூ ஷேட் வித் செரி ரெட் கலர், ஷெரி பிங்க் கலர். ஷெரி பிங்க் கலர்ல உங்களுக்கு அங்கங்க டாட்ஸ் வச்சிருக்காங்க. ரெட் மாதிரி இருக்கு, பிங்க் மாதிரி இருக்கு. ப்ளூ வித் உங்களுக்கு ஷெரி பிங்க். நீங்க வந்து எனக்கு கலர் மென்ஷன் பண்றது கொஞ்சம் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஆமாம், டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஒரே மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ பார்டர் எல்லாமே செரி பிங்க் அண்ட் செரி ரெட். ரொம்ப நேரமாக பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடலாம். செரி பிங்க் அண்ட் செரி ரெட்ல உங்களுக்கு பல்லு அண்ட் ஃபுல் சாரியுமே இந்த மாதிரி கலர் காம்பினேஷன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூ ஷேட். ஓகேவா? க்ரீன் மாதிரியும் இருக்கு, ப்ளூ மாதிரியும் இருக்கு. சி கிரீன் சி ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கலர் காம்பினேஷன் தான். இப்படி போட்டால் உங்களுக்கு நான் ரொம்ப வந்து இந்த பிங்க் ஷேட் ஹைலைட்டிங்காக இருக்குது. இப்படி தூக்கினா உங்களுக்கு வந்து ப்ளூ ஷேட் ஹைலைட்டிங்காக இருக்கும். ஓகே, சி கிரீன் சி ப்ளூ அந்த மாதிரி அந்த கலரில் உள்ள சாரீ இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலர்ஸ். ஸோ நீங்கள் வந்து 2499 இந்த சாரீலாம் நீங்கள் வந்து இப்போ வாங்கிக்கலாம் டில் டியூஸ்டே. ஸோ ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி. இதெல்லாம் வந்து 35 போட்டால் கூட ஒர்த்து நம்மளோட பொட்டிக்கில். ஓகே, ஸோ நீங்கள் ஷாப்பில் போய் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் வந்து 75 இருக்கும். அதை நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் ஷாப்பில் போய் எடுக்கிறதா பெரிய பெரிய கடைகளோட ஷோரூமில் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்கள் படிக்க எடுத்தால் கண்டிப்பாக வந்து 7500 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்க்கான இது வந்து ஒரு இது என்ன கலரு? ஓகே, ஸோ நல்லா டார்க்கான பாட்டில் கிரீன் வித் நேவி ப்ளூ. ஓகேவா? பாட்டில் கிரீன் இது ரெண்டுமே டார்க் உள்ள காம்பினேஷன். நேவி ப்ளூ, டார்க் பாட்டில் கிரீன். இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே நேவி ப்ளூவில் குட்டி குட்டியான ஃப்ளார்ஸ். டிசைன் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கா? நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கோடி பாட்டன் டிசைன். ஒரு ஜானோட கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளீட் வைக்கிற லென்த்தில் இருக்குது. இன்னொரு பக்கமாக உங்களுக்கு சேம் லென்த்தில் பார்டர். ஓகே, இது எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் தான். இல்லை பேப்பர் தான் திக்காக இருக்கும். நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரில் உங்களுக்கு பல்லு சூப்பராக இருக்கும். உள்ள பேப்பர் இருக்கனால உங்களுக்கு நிற்கிது. ஓகே, சூப்பர் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் தான் கிடைக்கும் வரும். ஓகே, அண்ட் இதுதான் உங்களுக்கு ஃபுல் சாரியுமே செம்ம சூப்பரான பியூட்டிஃபுல்லான வீவிங். இந்த பேக் சைட் பாருங்களேன், பேக் சைட் தான் இதை ஹைலைட். செம்ம சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரி. மிஸ் பண்ணாமல் ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னது 30K ஆஃபர் ப்ரைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அன்டில் டியூஸ்டே. ஓகே, சூப்பரான சாரி. மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. தமிழ்நாடுக்கு 50 rupees ஷிப்பிங், அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 100 rupees ஷிப்பிங். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்து இந்த ஆஃபர்ஸும் பண்ணால் என்னென்ன ஆகும்னு எனக்கே சொல்ல தெரியல. ஓகேவா? அதனால் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. ஓகே, தமிழ்நாடுக்கு 50 rupees, அதர் ஸ்டேட்ஸ்க்கு 100 rupees. ஓகே, ஸோ ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் வந்து திரும்ப ஃப்ரீ ஷிப்பிங்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. சிஓடி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. சிஓடிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? சிஓடி ஆப்ஷன் கிடையாது. அதனால சிஓடி கிடையாது, ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னன்னா, என்ன இஷ்யூனா, இது என்னது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குற இதே கலர் இதே டிசைன் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? அதுவும் நாங்கள் வந்து இது செக் பண்ணி தான் அனுப்புவோம். குவாலிட்டி அந்த டேமேஜஸ் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ரீசெண்டாக ரிட்டர்னுக்காண்டியே கிளம்பி வந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க என்கிட்ட. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா நான் இந்த சாரீ எடுத்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு இந்த கலர் பிடிக்கலக்கா, அதனால நான் ரிட்டர்ன் பண்ணணும்.
இன்னொரு அம்மா சேலை எடுத்தாங்க. எடுத்துட்டு என் மகன் அந்த கலரை பார்த்துட்டு எனக்கு இந்த கலர் வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா. நானும் இந்த மாதிரி சாரி கட்ட மாட்டேன், அதனால நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படின்னு அம்மா வேற ஒரு காலில் எடுத்தாங்க. ஓகேவா, அந்த மாதிரி கொஞ்சம் கேசஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் எடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடையில ரொம்ப இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கஸ்டமர் என்னன்னா, காலையில் ஒரு சாரீ புக் பண்ணுறாங்க, நான் பேக் பண்ணி டிஸ்பாச் அனுப்பியாச்சு. ஈவினிங் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ அப்டேட் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ காலையில் ஒரு சாரீ பிடிச்சிருக்கோம், ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இன்னொரு சாரியை பார்த்துட்டு டக்குனு ஈவினிங் இல்லை நைட்டு நம்ம டிஸ்பாச் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் நைட் இன்னொரு சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு இது ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, இது சாரி எனக்கு வேணாம், எனக்கு வந்து இதுக்கு பேர் இது கொடுத்துருங்க, இந்த சரியை கொடுத்துருங்க, எனக்கு அது வேண்டவே வேணாம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு டிஸ்பாச் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாரீ வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது இதை வந்து மாற்றிடணும், அவங்களுக்கு வந்து அடுத்த சாரி எடுத்துக்கணும். நான் என்ன உங்கள்கிட்ட ரூபாவா திரும்ப கேட்டேன், எனக்கு அந்த சாரி கொடுங்க, எனக்கு இது வேண்டவே வேண்டான்ட்டு ஃபோன் பண்ணி மிரட்டல். ஓகே, ஒரு ஃபோன் இல்லை, 2 ஃபோன் இல்லை, கிட்டத்தட்ட நான் அன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஒரு எமர்ஜென்சியில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் கண்டினியூஸ் கால் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார், நீங்கள் கேட்டதை நாங்கள் அனுப்பியிருக்கோம், நாங்கள் கரெக்டாக அனுப்பியாச்சு. நீங்கள் இப்போ அனுப்புனதுக்கு அவங்க வந்து அன்பாக்சிங் வீடியோ கூட அனுப்பல, டேமேஜஸ்லாம் கிடையாது இந்த சாரியில், டேமேஜஸ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ பிடிச்சி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஈவினிங் வந்து அடுத்த சாரீ பிடிச்சிருக்கும் போல் இருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா, பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு, நம்ம கையில் இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. எப்படியாவது ரிட்டர்ன் எடுங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து பயங்கர இது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அவங்களோட கால்ஸு அவங்களோட வாட்ஸ்அப்பில் எடுக்கவே இல்லை. ஓகேவா, 4 நம்பர், ஒரு நம்பர் 2 நம்பர் இல்லை, 4 நம்பர்லேருந்து வேறு நம்பர்லேருந்து கண்டினியூஸாக கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னால் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 3 hours கண்டினியூஸ் கால் அடிச்சு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு 4 நம்பரை வச்சுட்டு கால் அடிச்சு ஓவர் டார்ச்சர் ஆயிடுச்சு அவங்களோட. சரி, எனக்கு பிபிஎல்லாம் ஏறியே இறங்கிருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ இது பண்ணிட்டாங்க அந்த கஸ்டமரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, நேரில் போய் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, எங்களுக்கு இது வந்து ஓவர்லோடு. முன்னாடி நான் இப்படி ஒர்க்காக பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா, கஸ்டமர் ஈவினிங்க்கு அப்புறம் வேற சாரி மாற்றுவாங்க, நான் ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸில் பேசி ஆனால் அந்த பார்சல் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, அனுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி அவங்க ஆல்ரெடி அங்கேருந்து வேற கிண்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க, எங்களோட பிரான்ச்லேருந்து கிண்டி பிரான்ச்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் சொல்லி ஸ்டாப் பண்ணி அப்படி அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு எதுக்கு, அவங்க வந்து புக் பண்ணி நீங்கள் பிடிச்சி இந்த சாரி தான் சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் நிதானமாக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிக்கோ அப்படி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி புக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து புக் பண்ணி நாங்கள் கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் சாரி மாற்ற சொல்கிறீங்க. அப்படி இல்லை கொரியர் ஆஃபீஸ்க்கான வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு நான் அந்த சாரி எடுத்துக்கிறேன், அந்த சாரி மாற்றி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஐயோ, எனக்கு வந்து ஏன்னா நீங்கள் இப்போ ரிட்டர்ன் அனுப்புகிற சாரி என்கிட்ட இருக்காது, நான் இன்னொரு கஸ்டமருக்கு அனுப்பணும். நீங்கள் அந்த சாரி என்ன கண்டிஷனில் எனக்கு அனுப்புறீங்கன்னு தெரியாது. ஓகேவா, நான் என் கஸ்டமருக்கு லாயலாக இருக்கணும், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து கெட்டி பார்த்துட்டு அனுப்புறீங்களா, உழைச்சி அனுப்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. அதை வந்து நான் இன்னொரு கஸ்டமர் கொடுக்க மாட்டேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், வீவர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி இப்போ கண்டிஷனில் வருதோ அதே கண்டிஷனில் தான் கஸ்டமருக்கு போய் சேரணும் அந்த சாரி. ஏன்னா இது அவங்களுக்கு அப்படின்னு எழுதினா அவங்களுக்கு தான் அந்த சாரி. நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட சாரி நான் திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பணும்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பிரிக்காமல் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. நிறைய இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, பிரித்து அவங்க கெட்டினாங்களா இல்லையான்னு தெரியாது, ஃபுல்லாக பிரித்து உழைச்சி பார்த்துட்டு சுருட்டி அனுப்பிட்டாங்க. எனக்கு அது வந்து கெட்டி அனுப்பணுமா தான் எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் கூட நிறைய கஸ்டமர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நோ ரிட்டர்ன் நோ ரீஃபண்ட். ஓகேவா, நான் நோ எக்ஸ்சேஞ்ச் அதுவும் நான் சொல்லிட்டேன். நோ ரிட்டர்ன் நோ ரீஃபண்ட் நோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஏன்னா இதே சாரி தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். நல்லா கிளியராக பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா கஸ்டமர்ஸும் கிடையாது, 100ல் ஒரே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அது வந்து எங்களோட இதை வந்து ரொம்ப பாதிக்குது, இந்த பொட்டிக்கையும் பாதிக்குது. அதுலேயும் வந்து சிலர் இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கண்டினியூஸாக கால் பண்ணுறாங்க. அந்த திரும்ப வேற நம்பர்லேருந்து, ஒரு நம்பரில் திரும்ப வேற நம்பர்லேருந்து லைனாக கால் அடிச்சுட்டே இருக்காங்க. நம்மளால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசித்து நீங்கள் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களாம் தயவுசெய்து புக் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தூக்கம் கூட கிடையாது, அந்தளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை வந்து ஓவர் ப்ரெஷர்ஸ் கொடுத்து ஓவராக ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. இதில் எல்லாத்தையும் சொல்லல, 1-2 கஸ்டமர்ஸ் எப்பமாவது இந்த மாதிரி ரேராக கஸ்டமர்ஸ் இருக்கீங்க, அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகேவா, நீங்கள் வந்து நேரில் ஏதாவது நல்ல ஒரு ஷாப்பில் போய் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.